இதனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நல்ல நாளிலும் கூட தேவ சமூகத்தில் நாம் வந்து நிற்கத்தக்கதாக தேவன் நமக்கு பெரிதான கிருபையை கொடுத்திருக்கிறார். தேவ அன்பு, தேவ தயவு, தேவ கிருபை இந்த நிமிஷம் வரை நம்மோடு கூட இருந்ததற்காக இந்த 2024 வருஷம், இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே கர்த்தருடைய கரத்திலே வந்து இந்த விசேஷித்த ஆராதனையை நாம் கலந்து கொள்ள, கர்த்தரை மகிமைப்படுத்த, தேவனை அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் தொழுது கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு பெரிதான காரியங்களை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த உண்மை உள்ளவரை, நன்மை செய்கிறவருக்கு நம் நன்றி கலந்த இருதயத்தோடு நாம் வாய்க்களை திறந்து ஒரு நிமிஷம் கர்த்தரை கனப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தி நாம் ஸ்தோத்திரித்து நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. துதிக்கப்படத்தக்கவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கப்படத்தக்கவரே துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஐயா, உம்முடைய அன்பிற்காய், உம்முடைய இரக்கத்திற்காய் ஆண்டவரே. நீர் எங்களை ஜீவனோடு வைத்ததற்காய் இந்த வருஷத்திலே இந்த முதலாவது மாதம், முதலாவது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தாவே உம்முடைய கரத்திலே வர தேவ கிருபை கொடுத்தீர். இந்த மாதம் ஆண்டவரே கடந்த 6 நாட்கள் நீர் மணி போல பாதுகாத்து இந்த 7ஆம் நாளிலே உம்முடைய ஆராதனை செய்ய, உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாய் தேவ கிருபை எங்களுக்கு கொடுத்தற்காய் நன்றி. உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியதப்பா. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்த நீர் வாக்கு மாறாதவராய், வல்லமையுள்ளவராய், நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த இடம் முழுவதும் உடைய பிரசன்னத்தினால் நிரப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே உம்மை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கார்களோ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துறக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலே வந்து கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஆண்டவரே துதிக்க, ஸ்தோத்தரிக்க, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே தங்களை தாழ்த்தவும், தங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்க நீர் கிருபை கொடுத்தற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய இரவும் தயவு கிருபை ஒவ்வொருவரும் ஓடு கூட மட்டும் இருந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லி உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவ இரக்கம், தேவ தயவு தொடர்ந்து உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு நீரே தரவல்லவராய் இருக்கிறீரப்பா. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீரப்பா. நீர் எங்களோடு கூட இருப்பதற்காய் ஸ்தோத்தரித்து உமக்கு நன்றி சொல்லி, இதோ என் நாமத்தில் 2 பேர் 3 பேர் இங்கே கூடுதலாக மத்தியிலே இருக்கிறேன் என்று சொல்லி எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை கனப்படுத்த மகிமைப்படுத்த நீர் எங்கள் உதடுகளையும் எங்கள் செவிகளையும் எங்கள் வாய்களையும் திறந்தற்காய் நன்றி சொல்லி உம்மை கனப்படுத்தி மகிமைப்படுத்துகிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. தேவனுடைய கிருபையினாலே இந்த நேரத்திலே நாம் ஒரு பாடல் மூலமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்துல 255வது பாடல். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்னென்றும் நான் பாடுவேன் என்ற பாடலை நாம் பாடலாம். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடு. ஆஹா, என்னில் ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கு ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென் நான் பாடுவேன். யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் வானாதிவானங்கள் யாவும் அதில் கீழுள்ள பூமியில் காண்கின்ற யாவும், பூமியில் காண்கின்ற யாவும்
கர்த்தாவுமை போற்றுமே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இன்னும் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தோரலும் காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தோரலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதாவுமை போற்றுமே. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். நீரேனில் நிலத்தின் ஜீவராசியும் நீரேனில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும் பாரேனில் பறக்கின்ற யாவும் பாரேனில் பறக்கின்ற பரனே உமை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வாழ வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் வாழ வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலக தம்வாயினாலும் பாலக தம்வாயினாலும் பாடி உமை போற்றுவாரே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென் நான் பாடுவேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. பாட்டு புத்தகத்திலே 371வது பாடல், எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்கிற பாடல். எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே இரவுகளின் நிழலில் என்றென்று மகிழ்ச்சியே சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தி தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை
பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளையே எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளையே எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என்னை காக்கும் தெய்வம் நீரே, என் கண்மலையானவரே. என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆமென். தேவன் பெரிய கிருபையை பாராட்டி நமக்கு இந்த வருஷத்தை காண கிருபை கொடுத்தார். இந்த வருஷத்திலும் இந்த 6 நாட்கள் நம்மோடு கூட இருந்த தேவன் இந்த 7ஆம் நாளிலே தொடர்ந்து தேவ கிருபை வருகிற நாட்களிலே கிடைக்கவும், நம்ம ஒவ்வொருவரும் இன்னும் விசுவாசம், அன்பு, தைரியத்திலே நிலைத்து நிற்கிறவர்களாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியின் கனிகள் ஒவ்வொரு நாளும் நம்மிலே வெளிப்படும்படியாக, அந்த ஆவியின் கனிகளை நாம் அனுதினமும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்ன வண்ணமாய் நம்முடைய ஜீவியத்திலே அதை ருசிக்கவும், அதை மற்றவர்களுக்கு அதை கொடுக்கத்தக்கதாக அந்த அன்பை, அந்த கிருபை, அந்த இரக்கத்தை, அந்த தேவ தயவை மற்றவர்களும் கர்த்தர் நல்லவர் என்பதை அவர்களும் ருசிக்க புசிக்க நாம் அவர்களுக்கென்று ஜெபிக்கத்தக்கதாக, அவர்களுக்காக நான் தேவ சமூகத்திலே மன்றாடி அந்த ஆத்மா அழிந்து போகாதபடி, அந்த ஆத்மாவுக்காக கர்த்தர் எவ்விதமாய் இந்த பூமியிலே வந்தார் என்று அந்த உணர்வு ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியா இந்த நாளிலே நம்ம எல்லா காரியங்களுக்காக, தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக தொடர்ந்து அவர்களும் தேவனை அறிந்து கொள்ள, தேவனுக்காக அவர்களும் இந்த பூமியிலே சாட்சியாக இருக்க, அவர்களும் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட, விடுதலை அடைய, சுகமடைய, தேவனை தேடுகிற உணர்வு ஒவ்வொருவருக்கும் கிடைக்கத்தக்கதாக, அதுபோல நாமும் சபையிலும் வீட்டிலும் சாட்சியா இருக்க தேவதயவு தொடர்ந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்கத்தக்கதாக நம்மளே யாராவது ஒரு இந்த காரியத்திற்காக ஜெபிக்கலாம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ராஜேசப்பா, நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் கரிமணி போல காத்தவர் நன்றி. எங்களை நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கூட தகப்பனே ராஜா, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதிலே கூட தகப்பனே ராஜா சப்பா, இந்த ஆராதனைகளை எங்களை ஒவ்வொருவரையும் பங்கேற்க வைத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த
இன்னுமாய் கூட இந்த ஆராதனையிலே வர தரைப்பட்ட பிள்ளைகளை கூட கண்ணோக்கி பாருங்க தகப்பனே ராஜசப்பா. நன்றி ஐயா, நன்றி தடைகளை கூட அப்பா. எடுத்துக் கொடுங்க ஆமென், தகப்பனே ஆமென். ராஜசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆமென். ஆராதனைகளில் அந்த பிள்ளைகள் கலக செய்ய நீர் அவர்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆமென், தகப்பனே ஆமென். ராஜசப்பா. இன்னுமாய் கூட தகப்பனே ராஜசப்பா கடந்த நாட்கள்ல எத்தனையோ கூடிய வியாதிகள் விபத்துகள் மத்தியிலும் கூட இயேசுவே தகப்பனே ராஜசப்பா இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். இம்மட்டுமாய் கூட தகப்பனே ராஜசப்பா எங்களுக்கு உண்ணா உணவும் முடுக்க உடையும் தந்த ஆண்டவரே ஆமென் ராஜசப்பா. ஆண்டவரே, இவ்வளவாய் ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே ராஜசப்பா. ஆண்டவரே ஆமென், ராஜசப்பா ஆமென் அப்பா. இன்னுமாய் கூட தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. ராஜசப்பா இந்த செய்தியை ஆண்டவரே சப்பா தொலைபேசி மூலியமாகவும் யூடியூப் மூலியமாகவும் ஆமென் இயேசுவே ஒவ்வொருவருக்காக கூட இரக்கமாயிரும், ஜெபிக்கிறேன் தகப்பனே இரக்கமாயிரும். ராஜசப்பா. அவர்கள் வேண்டுதலுக்கு கூட கிருபையாயிரும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ராஜசப்பா. ஆண்டவரே ராஜா இயேசுவே இன்னுமாய் கூட தகப்பனே ஸ்தோத்திரம், ராஜா எங்கே ஸ்தோத்திரம் 2 அப்பா. பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று சொன்னீர் தகப்பனே நன்றி ராஜசப்பா. ஆண்டவரே, அது போல நன்றி எங்கள் அப்பா. நடுவிலே ஆண்டவரே ராஜசப்பா நீர் இருக்கிறீர், எங்கள் ஜெபத்தை கேட்கிறீர் என்று நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரிக்கிறோம், விசுவாசிக்கிறோம் தகப்பனே ராஜசப்பா. விசுவாசிக்கிறோம். ஆமென். இன்னுமாய் கூட தகப்பனே ராஜசப்பா இந்த நேரத்திலே ஆண்டவரே ராஜசப்பா உம்மை ஏறெடுக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் தக்க பலனளிக்கிற தேவனாய் கிருபை, கிருபை, கிருபை ராஜாவே இரக்கம் பாராட்டனுக்காய் நன்றி. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இடத்துல கூட தாப்பனே ராஜசப்பா நிலநடுக்கம் நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. எத்தனையோ இடங்கள்ல கூட ஆமென். வெள்ளங்கள் கூட போயிட்டு இருக்கு தாப்பனே ராஜசப்பா. இயேசுவே அதுல எத்தனையோ பேர்கள் கூட ஸ்தோத்திரம், பாதிக்கப்பட்ட ஸ்தோத்திரம், அவர்கள் ஸ்தோத்திரம், குடும்பத்தை கூட ஸ்தோத்திரம் அப்பா. தவிக்கிறார்கள் தாப்பனே ராஜசப்பா. அப்படிப்பட்டவர்களுக்கு கூட தாப்பனே இயேசுவே ராஜசப்பா தக்க இரக்கமா, நேரத்தில் உதவிகள் சென்றடைய நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசுவே ஜெபிக்கிறேன் தாப்பனே இரக்கமாயிரும், ராஜசப்பா. இங்கே இரக்கமாயிரும். ஒவ்வொருவரும் ஒருத்தர் உதவியாக இருக்கவும் தாப்பனே ராஜசப்பா. அவர்களுக்கு வேண்டிய ஆகாரமும் உடையும் அவர்களுக்கு கிடைக்கவும் ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய முதலுதவி கூட கிடைக்கும் ஆண்டவரே ராஜசப்பா. கிருபையாயிரும், தாப்பனே ராஜசப்பா இரக்கமாயிரும். அந்த ஆமென், அந்த ஆமென். மக்களுடைய ஸ்தோத்திரம். நிலைமை கூட தாப்பனே ராஜசப்பா பழையபடி திரும்ப ஆண்டவரே ராஜசப்பா அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் தாப்பனே ஆமென், ராஜசப்பா. ஆமென் அந்த ராஜாவே மக்கள் நன்றி ஏதேனும் அப்பா. தவறுதல் செய்திருந்தால் கூட ஒரு விஷயம் மன்னிங்க தாப்பனே மன்னித்தரணும், ராஜசப்பா. மனமிரங்கும், ஆண்டவரே ராஜசப்பா அந்த மனமிரங்கும் இஸ்ரவேல் அப்பா. ஜனங்களை வழிநடத்தி சென்றது போல தாப்பனே ராஜசப்பா இந்த இயேசுவே மக்களையும் நீ வழிநடத்தி செல்ல ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ராஜசப்பா ஜெபிக்கிறேன் தாப்பனே ராஜசப்பா. இன்னுமாய் ஆமென், கூட தாப்பனே ஆமென். ராஜசப்பா இந்த நேரத்துல எங்கள் ஒவ்வொருவரின் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி ஸ்தோத்திரம், செலுத்துகிறோம் தாப்பனே ஸ்தோத்திரம். ராஜசப்பா. ஆமென். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை உம் கருத்தில் ஒப்படைக்கிறோம். நீரே பொறுப்படுத்தி நன்றி, வழிநடத்தும். நீரே நன்றி, ரட்சகரும் நன்றி மீட்பரும் அப்பா. பயக்கத்தராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். தேவன் மட்டுமாய் நம்மை பாதுகாத்தலுக்காய் நன்றி சொல்லி நாம் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை பலப்படுத்துறதுக்காய் நன்றி. எங்கள் செப்பத்தை கேட்டதற்காய் நன்றி. எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி. எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறேன் என்று சொன்னதற்காய் நன்றி அப்பா. இதோ உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே உம்முடைய காருண்யத்தினால் நீர் பூமியை நிரப்புகிறீரப்பா. உம்முடைய வல்லமையினால் ஆண்டவரே இந்த பூமியானது அசைவாடி கொண்டிருக்கிறது கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையினால் அது நிலை நிற்கிறது கர்த்தாவே. நீரே எல்லாவற்றையும் செய்கிற தேவன், எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே துவக்கமும் முடிவில்லாதவருமாக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ ஆண்டவரே ஒவ்வொருவருடைய பாவத்தை நீர் மன்னிக்கிறவராய் இருக்கிறீரப்பா. அதை மறதின் கடலிலே போடுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. உம்மிடத்துல வருகிற ஒருவரை நீர் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே உங்கள் பாவங்கள் அது இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அதை பஞ்சை போல் வெண்மையாக்குவேன் என்று சொன்னீரப்பா. ஒவ்வொருவருடைய பாவத்தை உடைய ரத்தத்திலே கழுவி அதை சுத்திகரிக்கிற அந்த வல்லமை உடைய ரத்தத்தில் மட்டுமே உண்டு கர்த்தாவே. அந்த பரிசுத்த ரத்தம் அது பாவத்தை கழுவுகிறது, பாவத்தை மன்னிக்கிறது, மீட்பை தருகிறது, ரட்சிப்பை தருகிறது, சுகத்தை தருகிறது, பலத்தை தருகிறது, ஆசீர்வாதத்தை தருகிறது, சமாதானத்தை தருகிறது என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள தேவ கிருபையை தந்திருக்காய் ஸ்தோத்திரம். தேவ இரக்கத்தை கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம். நிறைய மகிமைப்படும். தொடர்ந்து நம்முடைய நாம மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். நாம் நின்ற வண்ணமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஒரு பாடல் மூலமாய் நாம் அவரை கனப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்திலே 452வது பாடல், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே என்கிற பாடல். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும்
ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசுவினே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முழங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவும் மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேண்டி. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேண்டி. ஆயத்தமாய் நான் சேர்ந்திட அனுதினம் வணங்கிடுவேன். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அல்லேலூயா. ஆமென். தேவ நாம மகிமைக்காக நாம் நின்ற வண்ணமாக சங்கீத புத்தகம் 50ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 50ஐ நாம் மாறி மாறி வாசிக்கலாம். வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா பூசல் கொந்தளிப்பாயிருக்கும். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள் என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன். உன் வீட்டில் இருந்த காளையும் உன் தொழுவங்கள் இருந்த ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுவர்கள் எல்லாம் என்னுடையவைகள். நான் எருதுகளின் மாம்சத்தை புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ?
நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி நாம் அனைவரும் வாசிப்போம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். வாசித்த வார்த்தையை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கென்று வாசித்து தியானிக்க வேண்டிய வேத பகுதி பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே என்னாகமம். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 7-8 நாம் வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். ஆமென். ஸ்தோத்திரம். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இதோ ஆண்டவரே, சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை நீர் எகிப்திலிருந்து ஆண்டவரே மீட்டு கொண்டு வந்து அந்த வனாந்தரத்திலே ஆண்டவரே மோசேயோடு கூட நீர் பேசி அநேக காரியங்களை செய்தீர். அதிலே இந்த நேரத்திலே வாசித்த அந்த கண்மலையை பார்த்து பேசுங்கள் என்று சொன்ன பொழுது ஆண்டவரே, அங்கு நடந்த காரியங்களை குறித்து அதில் உள்ள மகத்துவமான காரியங்கள், மகிமையான காரியங்கள், அதிலிருந்து தண்ணீர் வருகிறதையும் அந்த ஜனங்களை விதமாக காரியங்களை செய்தார்கள். தேவனை, இன்றைக்கும் நீர் ஆண்டவரே வார்த்தையாய் இருக்கிறீர், நீர் கண்மலையாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தை நோக்கி உம்மனை நோக்கி கூப்பிடும் பொழுது, பேசும் பொழுது நீர் எங்களோடு கூட பேசும் தேவனாக இருக்கிறீரம்மா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட பேசி உம்முடைய நாமத்தை மகிமை வரும். இதை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருக்க, அந்த மகிமையை மகத்துவத்தை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள தேவ இரக்கம் இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இங்குள்ள ஒவ்வொருவருக்கும் அது கிடைக்க வேண்டுமா? ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஒவ்வொருடைய ஆண்டவரே செவிகளையும் தேவன் திறக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நீங்கள் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே மறுபடியும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இன்றைக்கு இந்த புதிய வருஷத்திலே முதலாவது ஆராதனையை நாம் தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பானது மீட்பில் இருக்கும் முழுமையான மகிழ்ச்சி என்கிற ஒரு அருமையான ஒரு தலைப்பு. ரிடம்ஷன் இன் கம்ப்ளீட்னஸ் இன் ஜாய் என்கிற ஒரு செய்தியானது தேவன் எவ்விதமாக தன்னுடைய ஜனங்களோடு இடைபடுகிறார், ஜனங்கள் எவ்விதமாக இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறார்கள், ஜனங்களுடைய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது தேவன் எவ்விதமாக தன்னுடைய ஜனங்களுக்கு தன்னுடைய நாமத்தையும் அந்த நாமத்திற்குரிய அந்த மகிமையையும், அது மட்டுமல்ல தேவனுக்குள்ளாக இருக்கிற காரியங்கள் எவ்விதமாய் அது தன்னுடைய பிள்ளைகளுக்கு பயன்படுகிறது, அதில் என்னென்ன காரியம் இருக்கிறது என்று நாம் ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், நம்முடைய தேவன் அவர் மகத்துவமானவர், அவர் மகிமையானவர், அவர் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிற ஒரு நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறார். ஆமேன். பாருங்க, நாம் எப்பொழுதெல்லாம் ஆமேன் என்று சொல்லுகிறோமோ, ஆமேன் என்று சொல்லுகிறோமோ, அது ஆமேன் என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும், அப்படித்தான், அது அப்படியே ஆகட்டும் என்று அர்த்தம். ஆமேன். பாருங்க, அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. தேவனுடைய ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது நாம் அதை ஆமேன் என்று நாம் சொல்லும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்வதாக அர்த்தம். இட்ஸ் a kind of acceptance. தேவனை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள், தேவனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்க்கும் பொழுது
எங்கெல்லாம் அவருடைய வார்த்தையை நாம் பேசுகிறோமோ, எங்கெல்லாம் அந்த வார்த்தையை குறித்து நாம் மகிமைப்படுத்துகிறோமோ, கனப்படுத்துகிறோமோ, அது தேவனை ஏற்றுக்கொள்வதற்கும் அங்கீகரிப்பதற்கும் அதற்கு நாம் கர்த்தரை கனப்படுத்துவதற்குத்தான் அந்த ஆமேன் என்று சொல்கிறோம். ஆமேன். பாருங்க, அது தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்க ஒருத்தர் பேசுறப்போ ஆமாங்க ஆமாங்க என்று நம்ம கேஷுவலா நம்ம சொல்லுவோம். ஏனென்றால் அவர் சொல்லுவது எப்படி இருக்கு, அவர் சரியாக அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார் என்ற அர்த்தம். ஒரு கால் அதிலே நமக்கு கொஸ்டின் இருந்தால், ஒரு கால் நமக்கு அதிலே கொஸ்டின் இருந்தால் நம்ம கேட்போம், எப்படிங்க, அது என்ன, அது எப்படி நடந்தது, எங்கே, யாருக்கு, அல்லது என்ன காரணம், இப்படி நம்ம கேள்விகளை கேட்போம். அதை போல நாம் இன்றைக்கு வேதத்திலே தேவனுடைய காரியங்களை நாம் தியானிக்கிற பொழுது தேவன் என்னென்ன செய்தார் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதை இந்த வேதத்திலே தேவன் சரியானபடி நமக்கு அதை எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே அதை எழுதி வைத்ததை நாம் வாசிக்கும் பொழுது, எழுதி வைத்ததை நாம் வாசிக்கிறப்போ அதிலே சொல்லப்பட்டதை நாம் ஏற்றுக்கொள்வதுதான் ஆமேன் என்ற அர்த்தம். ஆமேன். அதை முழுவதுமாக அங்கீகரிப்பது. ஏனென்றால் அது மனிதனுடைய வார்த்தை அல்ல, அது தேவனுடைய ஒரு மகிமையான வார்த்தை. அது தேவன் சொல்லி அது நிறைவேற்றப்பட்ட வார்த்தை. அதனாலதான் நம்ம இங்க ஆண்டவர் பாருங்க, கர்த்தர் மோசேயை நோக்கி என்ன சொன்னாரு, நீ கோலை எடுத்து நீ உன் சகோதரனையும் கூடி வர, சபையும் கூடி வர செய்து அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக. ஆமென். அப்போ அன்றைக்கு இருந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக தேவன் தன்னுடைய வல்லமையையும் தன்னுடைய மகிமையையும், அது மட்டுமல்ல அன்றைக்கு இருந்த ஜனங்களுடைய தேவைகளையும் அவர் சந்திக்கிறார். ஆமென். பாருங்க, அதுதான் அது. அங்கே அவர் என்ன செய்தாராமா, அந்த கண்மலையை பார்த்து நீ என்ன செய், நீ பேசு என்று சொல்லுகிறார். கண்மலை என்றது என்ன, ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம எப்படி இன்றைக்கு எவரெஸ்ட் சிகரம், அல்லது நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துட்டீங்கன்னா இங்க கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலே இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை என்று சொல்லுகிறோம். ஊட்டி, கொடைக்கானல், இங்கெல்லாம் போறப்ப நீங்க அந்த பெரிய பெரிய மலைகளை பார்க்க முடியும். அப்போ அது இயற்கைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அது நம்ம கண்ணிலே பார்க்கிற ஒரு மலையாக இருக்கிறது. அந்த மலைக்குள்ள என்ன கிடையாது, ஜீவன் இல்லை. அது என்ன செய்யாது, அது பேசாது, நடக்காது, அல்லது அது தனக்குன்னு வேற எதையுமே அது என்ன செய்யாது, கிரியை செய்யாது. அது என்ன செய்யாது, கிரியை செய்யாது. ஆனால் தேவன் தான் படைத்த தன்னுடைய படைப்பின் மூலமாக அதை கிரியை செய்ய முடியும். ஆமென். தேவன் படைத்த படைப்பின் மூலமாக அதை என்ன செய்ய முடியும், கிரியை செய்ய முடியும். நமக்கு நன்றாக தெரியும், வேதத்திலே அங்கே நம்ம பார்க்கும் பொழுது கழுதை பேசியது, கழுதை பேசியது. ஆமென். வேதத்தில் அது இருக்கு, நமக்கு தெரியும். அப்படித்தானே? ஏன்னா ஒருத்தர் ஒன்றும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க, ஆமேவா இல்லையா? வேதத்துல இருக்கா இல்லையா? என்ன சந்தேகம் இருக்கு? ஆமேன். அது தேவன், அது இருந்தார். தேவன் என்ன செய்தார், அங்கே அது பேச செய்தார். நமக்கு தெரியும், நீங்க வாசிக்கலாம், நீங்க வாசிங்க யாத்ராகம புஸ்தகம். யாத்ராகமத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே தேவன் தன்னுடைய ஜனங்களை அங்கே வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது, சாரி யாத்ராகமம் அல்ல, வாசிங்க, நம்ம இவருடைய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வரும் பொழுது அங்கே இஸ்ரவேலருக்கு விரோதமாக பாலாக் என்பவன் எழும்பி, வாசிங்க என்னாகம புஸ்தகம்
சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். என்னாகமம் 22:28 வாசிக்கலாம். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. போதும் பாருங்க, கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார், அது பேசினதை நம்ம பார்க்க முடியும். இப்படி வேதத்துல அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, வலுசர்ப்பமாகிய அந்த பிசாசு என்று சொல்லப்படுகிற அந்த சாத்தானும் என்ன செய்தது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே அது பிசாசின், அது சர்ப்பத்தின் மூலமாக அதை பேசினதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீ சாகவே சாவதில்லை. போதும். 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அது சர்ப்பமானது தந்திரம் உள்ளது, அது ஸ்திரீயை நோக்கி தோட்டத்தில் உள்ள சகல கனிகளை புசிக்க வேண்டாம் என்று சொன்னதுண்டோ என்று அங்கே ஸ்திரீயை பார்த்து கேள்வி கேட்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படியாக பாருங்கள், தேவனுடைய படைப்பிலே நாம் நினைப்பதற்கும் நாம் பார்ப்பதற்கும் நம்ம எண்ணி முடியாத காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு தான் யார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக அந்த ஜனங்களுக்கு உள்ளாக என்ன இருந்தது? நம்ம வாசித்த அந்த வசனத்தை இன்னொரு வாசிங்க. நம்ம வாசித்த காரியம் என்னது? நீ கோலை எடுத்து நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள போதும். அந்த கண்மலையை பார்த்து பேசுங்கள் என்று சொன்னார். அந்த கண்மலையை பார்த்து பேசுங்கள் என்று சொன்னார். நீங்க வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே வாசிங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 பேதுரு 10:2 இருந்து வாசிக்கலாம். எல்லாரும் மோசேக்குள்ளே மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆமென். அந்த கண்மலை யார்? அது யார் என்று வாசித்தோம்? அந்த கண்மலை கிறிஸ்துவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. அப்போ அங்கே அவர்களோடு சென்ற அந்த கண்மலையான தேவன் அதன் உள்ளாக இருந்தார். ஆமென். எப்படி தேவன் நமக்கு அவருடைய ஜீவனை கொடுத்தாரோ, இன்னைக்கு எல்லா மனிதர்களுக்குள்ளும் தேவனுடைய சுவாசம் தான் இருக்கு. யாருடைய சுவாசம் இருக்கு? தேவன் கொடுத்த சுவாசம் தான் இருக்கு. சந்தேகம் இருக்கு அவங்களுக்கு? வாசிங்க 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். ஆமென். மனுஷன் என்னானான்? அப்போ ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற ஜீவன் யாருடையது? தேவனுடையதாக இருக்கிறது. தேவன் தன்னுடைய சுவாசத்தை, நம்ம இன்னைக்கு சுவாசிக்கிறோமே, நம்முடைய மூச்சு நின்றுச்சுன்னா என்ன கிடையாது, மனிதன் மரித்து போனவன். அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக இருக்கிறது. ஆதியிலே தேவன் முதல் உண்டாக்கின ஆதாமுக்குள்ளாக அந்த ஜீவ சுவாசத்தை ஊதி கொடுத்தார். அந்த ஜீவன் தான் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் மனிதன் எப்பொழுது தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தையை விட்டு தேவனை கனப்படுத்தாமல், அதை மகிமைப்படுத்தாமல், தேவனுக்கு விரோதமாக அவன் செய்கைகள் இருந்ததோ, அதன் மூலமாக என்ன ஆனது? இந்த பூமியிலே மரணம் ஒன்று வந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவேதான் பாருங்க, இந்த மரணத்தை அன்றைக்கு
தேவன் என்ன செய்தார்? ஆடுகளையும் நீங்க வாசிக்கலாம் யாத்திராகமத்திலே பாருங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை அடையும்படிக்காக தேவன் என்ன காரியத்தை செய்தார்? வாசிப்போம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். போதும். பாருங்க, இங்க இவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை பழி செலுத்தி அதை என்ன செய்தாங்களாமா? நீங்க வாசிக்கலாம் 6ஆம் வசனத்துல, இஸ்ரவேலர் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்திலே அதை அடித்து, அந்த ஆட்டை அடித்து என்றால் அதை கொன்று, அதனுடைய இரத்தத்தை என்ன செய்தார்களா? அதன் இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால் 2 நிலையின் சட்டத்திலும் தெளித்து அதனுடைய மாம்சத்தை புசித்தார்கள். இரத்தத்தை அல்ல, மாம்சத்தை புசித்தார்கள். அந்த இரத்தத்தை என்ன செய்தார்கள்? தங்களுடைய வீட்டு நிலைக்காலிலே பூசினார்கள். ஆமென். அந்த இரத்தத்தின் மூலமாக அவர்களுக்கு என்ன வந்தது அன்றைக்கு? அதனால அந்த உக்கிரக்காரன், அந்த பாருங்க 12ஆம் வசனம் சொல்லுது, நான் அந்த ராத்திரியிலே எகிப்தை கடந்து அந்த தேசத்தில், எகிப்து தேசத்தில் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராய குரலை அதம் பண்ணி போடுவேன் என்று சொன்னார். நான் அந்த இரத்தத்தை கண்டு, பாருங்க 13ஆம் வசனத்தை சொல்றாரு, அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள் வராது இருக்கும் என்று சொன்னார். ஆமென். அப்ப அந்த வாதை, அந்த மரணம் அன்றைக்கு எகிப்திலே நடந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வாதை, அந்த மரணம், அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். எப்படி அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள்? அந்த இரத்தத்திலே அவர்களுக்கு என்ன கிடைத்தது? மீட்பு இருந்தது, அவர்களுக்கு ஜீவன் இருந்தது, அவர்களுக்கு சுகம் இருந்தது, அவர்களுக்கு பத்திரம் இருந்தது, அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைத்தது. ஆமென். அது பழைய ஏற்பாட்டிலே நடந்ததாக இருக்கிறது. அதனால்தான் பழைய ஏற்பாட்டிலே நீங்க அவர்கள் அந்த ஒவ்வொரு பண்டிகையின் போதும் ஆட்டு இரத்தத்தை எடுத்து அதை பூசி அங்கே தங்கள் வீட்டிலும் தங்கள் பலி செலுத்துகிறதிலும் அந்த ஆட்டு இரத்தத்தை அவர்கள் பலியாக செலுத்தி கொண்டு வரதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நம்மை மீட்கும்படியாக நமக்காக அவர் மனிதனாக வந்த பொழுது அவருடைய சொந்த இரத்தத்தையே சிந்தினார். ஆமென். அதைத்தான் நாம் இங்கே மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலே சீக்கிரம் வாசிக்கலாம். சாரி, 26 வாசிக்கலாம். 26, 27 இருந்து வாசிக்கலாம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. பாருங்க, புதிய ஒரு உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்துகிறார். ஆமென். ஒரு புது உடன்படிக்கையை தேவன் என்ன செய்கிறார்? இந்த பூமியிலே வந்த பிறகு பழைய ஏற்பாட்டிலே இருந்த அந்த பஸ்கா என்கிற பண்டிகை, அது ஒரு உடன்படிக்கை. தேவன் அந்த ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் என்ன செய்தார்? நீ இப்படி எல்லாம் செய் என்று சொல்லி செய்தார். அது தொடர்ச்சியாக மோசேயின் நாட்களிலேயும் அது செய்யப்பட்டு அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்கள் வரைக்கும் அந்த ஆட்டுக்குட்டியானது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பலி செலுத்தப்பட்டு வந்தது. அது நம்ம எல்லோருக்கும் தெரியும், பழைய ஏற்பாட்டிலே நடந்த நிகழ்வுகளாக இருக்கிறது. ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினாரோ, அந்த புதிய உடன்படிக்கை அது எப்படிப்பட்ட இரத்தமாக இருக்கிறது? புதிய உடன்படிக்கை அவருடைய இரத்தமாக இருக்கிறது. ஆமென். பாருங்க, இந்த இரத்தத்திலே நமக்கு என்ன உண்டு? மீட்புண்டு. ஆமென். எப்படி அன்றைக்கு அந்த எகிப்திலே இருந்த பொழுது, கவனமா கேளுங்க, அவர்கள் எகிப்துக்குள்ளாகவே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால்
எகிப்தியர்களுக்கு மரணம் வந்தது, இஸ்ரவேலர்களுக்கு மரணம் வரவில்லை. ஆமென். அதே போல இன்றைக்கு இந்த எகிப்து என்கிற இந்த உலகத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு என்ன கிடையாது? மரணம் இல்லை. நான் சொல்வது சரீர பிரகாரமாக அல்ல, ஆவிக்குரிய மரணம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மீட்பு, அதுதானே என்னது? அதை மீட்பாக நமக்கு தேவன் அடையாளமாக கொடுத்திருக்கிறார். எப்படி அந்த கழுதைகளை வாயை அந்த அற்புதங்களையும் தேவன் செய்தாரோ, அது நமக்கு நினைத்தே பார்க்க முடியாதது. அது மிகப்பெரிதான ஒரு காரியமாக இருக்கிறது. அதை போல இன்றைக்கு அவருடைய ரத்தத்திலே நமக்கு என்ன உண்டு? மீட்பு உண்டு. அதனாலதான் அவர் என்ன சொன்னாரு? இந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு? ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அந்த ரத்தத்திலே நமக்கு என்ன உண்டுங்களாமாங்க? பாவ மன்னிப்பு உண்டு. பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, நமக்கு என்ன எல்லாம் உண்டாமா? நீங்க வாசிங்க, வேதம் நமக்கு சொல்லுகிறது. யோவான் புத்தகத்திலே வாசிக்கலாம். யோவான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்கள். 7 இருந்து வாசிக்கலாம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாருங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும், இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உலகத்திலே காணப்படுகிற அங்கே அசுத்தங்கள், அருவருப்புகள், அக்கிரமங்களிலே அங்கே நம்முடைய ஜீவியமானது இருந்தது. அதெல்லாம் தேவனுடைய பார்வைக்கு அநியாயமாக இருந்தது. ஆகவே அந்த அநியாயத்தில் இருந்து நம்மை நீக்கி, அதிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து நம்மை என்ன செய்கிறார்? அவருடைய ரத்தத்திலே நம்மை சுத்திகரித்து, அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? ஆமா, அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மையாக இருக்கிறார். அவரிடத்திலே குற்றம் இல்லை, குறைகள் இல்லை. அவரிடத்திலே நீங்க என்ன கண்டுபிடிக்க முடியாது? மனிதனை ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுப்பது போல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை பேசுவது போல, வஞ்சனை செய்வது போல, அல்லது மற்றவர்களுக்கு எதிராக துர்ச்செய்திகளை பரப்புவது போல தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஒருவரையும் அவர் என்ன செய்வதில்லை, ஒருவரையும் குற்றப்படுத்தாதவர். நம்ம செய்கிற செய்கைகளைத்தான் அவர் சுட்டி காட்டுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, அதைத்தான் இங்க 2 பேதுரு 3:9 வாசிக்கிறோம். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நம்மேல் என்னவா இருக்கிறாராமா? நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அப்ப எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். எதிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்றால், இந்த பூமியிலே காணப்படுகிற அவிசுவாச கிரியைகளிலிருந்து. பாருங்க, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அன்றைக்கு இருந்த எகிப்திலே இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டு வந்தார். அதைத்தான் வேதத்திலே நம்ம பார்க்கும் பொழுது, பிசாசும் நம்ம என்ன செய்து கொண்டு வருகிறான்? நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். அவனுடைய இச்சைகளை தீர்க்கும்படியாக. கவனமா போய் கேளுங்க. பிசாசினுடைய இச்சைகளை, ஏனென்றால் பிசாசு எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? பிசாசு எப்படிப்பட்டவன்? தேவன் எப்படி ஒரு ஆவியோ அதை போல பிசாசும் ஒரு ஆவியாகத்தான் இருக்கிறது. அப்ப அந்த ஆவி என்ன செய்கிறது? ஒரு மனிதனுக்குள்ளாக சென்று அவனை தன்னுடைய இஷ்டத்திற்கு அவனை வழிநடத்தி கொண்டு செல்கிறது. அங்கே அவனை பாவம் செய்யும்படியாக, அவனை பொய் பேசும்படியாக, ஒரு பொய்யனாக, ஒரு மாய்மாலக்காரனாக, தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவனாக. அது மட்டுமல்ல, அவன் என்ன செய்ய விரும்புகிறானாமா? அவன் தன்னை அங்கே ஒரு மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு போலியான மனுஷனாக அவன் நடித்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் அநேகர் நடித்து கொண்டிருக்கிறான். மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு உண்மையுள்ளவனாக, சரியானவனாக இருந்து கொண்டு புறம் பேசி திரிகிறது, அல்லது மற்றவர்களுக்கு விரோதமாக
தனக்கு எது வேண்டுமோ அதை அடைவதற்கு அவன் எல்லா விதத்திலும் அவன் தன்னை வேஷமிட்டு கொண்டு அதை அபகரிக்க அவன் முயற்சி செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இது எல்லாம் தான் என்னது? பிசாசினுடைய தந்திரங்களாக இருக்கிறது. எப்படி அன்னைக்கு வேதத்திலே அந்த எசபேல், அங்கே எசபேல் அவள் ஒரு மிகப்பெரிய ராணி. அவள் எகிப்தினுடைய தேசத்தினுடைய அதிபதியுடைய பிள்ளை. அது மட்டுமல்ல, இங்கே இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஆகாபுடைய மனைவி. அவள் அந்த நாட்டின் ராணி. ஆனால் அவள் தன்னுடைய பக்கத்து தோட்டத்தை, நாபாத்துடைய தோட்டத்திலே திராட்சை பழங்களும் அந்த தோட்டத்திலே ஆசீர்வாதம் கிடைக்கிறத பார்த்தோன்னா அவளுக்கு அதன் மேல் ஆசைப்பட்டு அவனை கொன்று அந்த தோட்டத்தை எடுக்கிறதை பார்க்கிறோம். அதுபோல வேதத்திலே அநேக காரியங்கள் நமக்கு இருக்கிறது பாருங்க. அப்போ ஒரு மனிதனுக்குள்ளாக பிசாசானவன் அவன் தன்னுடைய ஆவியிலே அவனுக்குள்ளாக இருந்த அவனுடைய சிந்தனைகளை, அவனுடைய யோசனைகளை, அவனுடைய வழிகளை என்ன செய்கிறது? தன்னுடைய வழிகளாக மாற்றி போட்டு அவனை முழுவதுமாக தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்துக் கொள்வது. எப்படி இன்றைக்கு நீங்க ஒரு மொபைல் அடிக்ட் ஆகிறீங்களோ, எப்படி இன்றைக்கு நம்ம ஒரு காரியம் இல்லாமல் இன்னைக்கு மொபைல் இல்லாமல் இன்னைக்கு நீங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாத அளவுக்கு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? நீங்க அதற்கு முழுவதுமாக அடிமைப்பட்டு போன அளவுக்கு இன்றைக்கு பிசாசானவன் தந்திரமாக அதை நகர்த்தி கொண்டு வருகிறான். ஆனால் மொபைல் நல்லதா என்றால் நல்லதுதான். ஆனால் அது என்ன செய்கிறது? ஒரு உச்சத்திற்கு சென்று அதை அடிமைப்படுத்திய அளவுக்கு நம்மை தாறுமாறாக்கி போடுகிறது. அப்ப இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் அதைத்தான் நீங்க இங்க வாசிக்கிறப்ப 2 பேதுரு 2:13 பாருங்க. ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சைகளுமாயிருந்து உங்களோட விருந்துண்கள் தங்கள் வஞ்சனைகளால் உல்லாசமாய் வாழ்கிறார்கள். அது மட்டுமல்ல, விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டோயாத கண்களை உடையவர்களுமாயிருந்து உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசையில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இதுதான் பிசாசு செய்கிற தந்திரமாக இருக்கிறது. அங்கே இன்னைக்கு அநேக இடங்களில் பார்க்கும் பொழுது ஒரு நாள் 1 மணி நேரம் 1 நிமிஷத்துல கூட பாவத்திலே விழுந்து போகிற அளவுக்கு பிசாசானவன் தந்திரமாக செயல்பட்டு கொண்டு வருகிறான். இன்னைக்கு குடிப்பழக்கம் என்பது 1 நிமிஷம் தான். நீங்க வேணும் வேண்டாம் என்று நீங்க எடுக்கிற அந்த முடிவு தான். இன்னைக்கு வாலிபர்களும் சரி, சிறு வயதிலே இன்னைக்கு அநேக இடங்களில் நம்ம பார்க்க முடிகிறது. சிறு வயதிலே இருந்து பிசாசானவன் என்ன செய்கிறான்? தந்திரமாக குடிப்பதனாலே ஒரு பிரச்சனை இல்லை, அது உடலுக்கு நல்லது, அது நமக்கு இது அது என்று சொல்லி ஒரு தவறான வழிகளை, அதுபோல போதை பழக்கங்களை அப்படித்தான், அதுபோல விபச்சார காரியமும் அப்படித்தான். அது ஒரு தவறே இல்லை என்று அதை பூசி மெழுகி அதை என்ன செய்கிறான்? அது தந்திரமாக செயல்பட்டு அது தவறே இல்லை என்கிற மனநிலைக்கு அந்த ஜனங்களை கொண்டு வந்து விடுகிறான். சிறு வயதிலே அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறான். அதே போல தன் பண ஆசையும், திருடுகிறவர்களும் பொய் பேசுறவர்களும் கேட்டீங்கன்னா அவங்களும் அதைத்தான் சொல்லுவோம். இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை செய்து பாருங்க, ஜனங்களை அந்த பாவத்திற்குள்ளாக அடிமைப்படுத்தி வைக்கிறது பிசாசனுடைய தந்திரமாக இருக்கிறது. இந்த பாவ தந்திரத்திலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக, நம்மை வெளியே கொண்டு வரும்படியாக, அது தவறு, அது நம்மை தீட்டுப்படுத்துகிறது, அது நம்மை ஒரு மேன்மையான மனிதனாகவோ ஒரு உண்மையான மனிதனாகவோ அது இல்லாதபடி உங்களை அது மற்றவர்களுக்கு முன்பாக உங்களை சிறுமைப்படுத்துகிறது என்ற உணர்வு இல்லாதபடி செய்ய பிசாசானவன் செய்வதை தேவன் நமக்கு சுட்டி காட்டுகிறவராக இருக்கிறார். ஆமென். அதான் இந்த வேதமாக இருக்கிறது. இந்த வேதம் நம்மை சரிபடுத்துகிறதாக இருக்கிறது. ஆமென். அப்ப இந்த வேதத்தின் மூலமாகத்தான், தேவனுடைய இரத்தத்தின் மூலமாகத்தான் நமக்கு முழுவதுமாக மீட்பு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த மீட்பிலே தான் நமக்கு முழுமையான மகிழ்ச்சி கிடைக்கிறது. ஆமென். ஒரு மனிதனுக்கு பாருங்க, நீங்க ஒரு எவ்வளவு பெரிய மனிதனாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கட்டும், அல்லது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், அந்த சரீரத்திலே வியாதி என்று வந்தால் அதிலிருந்து அந்த மனிதனாலே குணமடையவே முடியாது. ஆமென். அதிலிருந்து என்ன செய்ய முடியாது? குணமடையவே முடியாது. இப்போ போன வாரம் கூட நமக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய ஒரு
சினிமா ஒரு கட்சியினுடைய தலைவர் இறந்தார். ஒரு நல்ல கம்பீரமான மனிதன். ஆனால் கடந்த 6-7 வருடங்களாக அவருக்கு அந்த வியாதி அவரை முற்றிலுமாக என்ன செய்தது, அந்த சரீரத்தை அப்படியே சுருங்கி, அங்கே 90-100 கிலோ இருந்த மனிதன் மரிக்கும் பொழுது 50 கிலோ 60 கிலோ அளவுக்கு கூட உடல் இல்லாதபடி அவருடைய உருவங்கள் முழுவதுமாக மாறி அந்த சரீரத்தையே அந்த வியாதி என்ன செய்து போட்டது, மென்று தின்னு போட்டது. அதான் பிசாசனுடைய தந்திரம். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வியாதிகள் இல்லை. ஆமென். அதுதான் தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். பாருங்க, நீங்க அங்க இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழிநடத்தி கொண்டு வந்த பொழுது அவர்களுக்குள்ளாக என்ன கிடையாதாமா, அங்கே வியாதியே இல்லை. நீங்க வாசிங்க, சங்கீதத்துல சொல்லுது, சங்கீத புத்தகம் சொல்லுது, அவர்களுக்கு என்ன கிடையாதாமா, அவர்களுக்கு வியாதியே இல்லையாமா. அவர்களுக்கு என்ன கிடையாது, வியாதியே இல்லையாமா. அவர்கள் நீங்க வாசிங்க சங்கீதத்துல, சங்கீத புத்தகத்துல வாசிங்க 106ல 106ல 8-9 இருந்து அப்படியே வாசித்து வாங்க. ஆனாலும் அவர் ஆ. தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி ஆ. தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். பாருங்க, அவளை தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார். பாருங்க, அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார். அது வற்றி போயிற்று. அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். அவர்களை ஆழங்களிலே நடந்து போக பண்ணினார். பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்தார். பாருங்க, பகைஞருடைய கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்தார். சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அவர்களை விலக்கி மீட்டார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. போதும். பாருங்க, அப்ப இப்படி அநேக காரியங்களை அவர் செய்து கொண்டு வந்தார். அநேக அதிசயங்களை செய்து கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, நம்ம இங்க வாசிக்கிறப்ப சங்கீதம் 91ல அவர் சொல்றாரு பாருங்க, 91:5 இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பார். ஏனென்றால் அன்றைக்கு அவர்களோடு கூட என்ன செய்கின்றது, பகலிலே அக்னி, பகலிலே மேகஸ்தம்பம், பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் சென்றது. அதான் பாருங்க, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படாதிருப்பாய், அது உன்னை அணுகாது. அது மட்டுமல்ல, அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, உன் கண்களால் மாத்திரம் அதை நீ பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய். பாருங்க, அன்றைக்கு இவர்கள் சிவந்த சமுத்திரத்திலே வரும் பொழுது அங்கே எகிப்திலிருந்து இவர்களை துரத்தி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். எகிப்திலே பார்வோன் அங்கே குதிரைப்படையோட சேர்ந்து இவங்களை கொண்டு வந்து துரத்தி இவர்களை கொன்று போடும்படி பின்னால் வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் என்ன செய்ய முடியவில்லை, அவனால இவர்களை ஒன்றும் தொடவே முடியல. அவர்கள் என்ன செய்ய முடியல, தொடக்கூட முடியல. ஏனென்றால் தேவன் என்ன செய்தார், அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாத்தார். அது மட்டுமல்ல, அங்கே தேவன் அவர்களை அந்த கண்ணியிலிருந்து விலக்கி பாதுகாத்து அங்கே அவர்களுக்கு கூட நின்று பாருங்க, இவர்களை என்ன செய்தார், முற்றிலுமாக அழித்து போட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. அவர்களை என்ன செய்தார், அழித்து போட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. நீங்க வாசிங்க, யாத்திராகமம் 14 யாத்திராகமம் 14 23 வாசிங்க. இன்னொருத்தர் 27 வாசிங்க. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின்
நடுவே பிரவேசித்தார்கள். அவர்களுக்கு பிறகால இந்த சமுத்திரம் பிளந்து நிற்குது. அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா சமுத்திரம் இரண்டாக பிளந்து நிற்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து முன்னேறி கொண்டிருக்கிறாங்க, பின்னாடியே இவர்களும் துரத்தி கொண்டு வர்றாங்க. பாருங்க அங்க 27 மோசே தன் கையை நீட்டி சமுத்திரத்தை நீட்டினான், விடியற்காலம் வரைக்கும் சமுத்திரம் திரும்ப வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் பொழுது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்ப வந்து ரதங்களையும் குதிரை வீரர்களையும் அவர்களுக்கு பின்னாக சமுத்திரத்தில் இந்த பார்வோனையும் இராணுவத்தையும் மூடிக்கொண்டது, ஒருவனும் தப்பியவில்லை. ஆமென். அவங்களை முற்றிலுமாக தேவன் அழித்து அதம் பண்ணி போடுறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏனென்றால் தேவன் என்ன செய்ய வல்லவராக இருக்கிறார்? அவருடைய பிள்ளைகளை காப்பாற்றவும் அவர்களை ரட்சிக்கவும் வல்லவராய் இருக்கிறார். அவர்களை மகிமைப்படுத்தவும் அவர்களோடு கூட இருக்கவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக வந்த பொழுது அவர்களை நடுக்கடலிலே விட்டு அவர்களை முற்றிலுமாக அதே ஜலத்துல, கவனமா கேளுங்க, அந்த ஜலத்துல அவர்கள் தப்பித்து போனதை ஒரு கூட்டம் ஜனங்கள் தப்பிக்கிறது. அதே ஜலம் இன்னொருவருக்கு மரணத்தை கொண்டு வருகிறது. ஆமென். அதனாலதான் நம்ம யாரா இருக்கிறோம்? மறுபடி பிறந்தவர்களாக இருக்கிறோம், ஜலத்தினாலே பிறந்தவர்களாக இருக்கிறோம். அன்றைக்கு எப்படி இஸ்ரவேலர்கள் அந்த எகிப்திலிருந்து வெளியே வந்து உலகத்திலிருந்து, இன்னைக்கு நம்ம எப்படி உலக காட்டுகளிலிருந்து உலக காரியங்களிலிருந்து வெளியே வருகிறோமோ அதே போல அவர்களும் அந்த எகிப்திலிருந்து வெளியே வந்து இந்த ஜலத்திலே இவர்கள் தப்பி கடந்து சென்றார்கள். அதே போல நாமும் இந்த உலகத்திலே காணப்படுகிற பாவத்துக்கு, அருவருப்புக்கு, அசுத்தத்திற்கு இருந்து வெளியே வந்து நாம் மறுபிறப்புக்கு அடையாளமாக ஜலத்திலே கழுவப்படுகிறோம். தண்ணீர் ஞான ஸ்நானத்தினாலே நாம் என்ன செய்யப்படுகிறோம்? கழுவப்படுகிறோம். அது மட்டுமல்ல, இவர்கள் காப்பாற்றியது என்னது? இவர்களை ஜீவனோடு இந்த ஜலத்துக்கு கொண்டு வந்தது என்னது? அந்த இடத்தில் இருந்த பொழுது அவர்களுக்கு இரத்தமாக இருந்தது. என்ன ரத்தம்? ஆட்டு இரத்தமாக இருந்தது. அந்த ஆட்டு இரத்தத்திலே அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? அவர்களுக்கு மரணம் வரவில்லை. அதை போல இன்றைக்கும் நமக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு நமக்கு மரணம் இல்லாதபடி தேவன் நம்மை அதிலிருந்து நம்மை மீட்டு வெளியே கொண்டு வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆமென். அதான் தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் அங்கே பாருங்க, தேவன் அவர்களோடு கூட அங்கே இருந்து, நீங்க அதே யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துல பாருங்க, அந்த ஜனங்கள் 22 வாசிங்க, 15:22 வாசிங்க. இன்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். வாசிக்கலாம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. பாருங்க, தேவன் அந்த மாராவின் அந்த கசப்பான தண்ணீரை என்ன செய்தார்? மதுரமாக்கினார். ஆமென். அது மட்டுமல்ல, 26ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, வாசிங்க. 26ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை பாருங்க, தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கவனமாக கேட்டு பாருங்க, அவர் உங்களை பார்க்கும் பொழுது நீங்க சரியான வழியிலே, செம்மையான வழியிலே நீங்க நடந்து பாருங்க, அவர் சொல்லுகிற அந்த கட்டளைகளுக்கு செவி கொடுத்து பாருங்க, தேவனுடைய நியமத்தை, தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீங்கள் கை கொண்டால், யாவையும் ஒன்று கூட நீங்க பாக்கி வைக்க கூடாது. அவர் என்ன சொல்றாரோ அதை முழுவதுமாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதை கை கொண்டால் அவர் சொல்றாரு பாருங்க, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். ஆமென். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். பாருங்க, அப்போ பரிகாரியாக இருக்கிறார். அவர் யாராக இருக்கிறார்? பரிகாரியாக இருந்து நமக்கு வியாதிகளில் இருந்து
அங்கே பரிபூர்ண விடுதலையை கொடுக்கிறார். அதனாலதான் பாருங்க, அவர்கள் 40 வருடம் நடந்தார்களாமா. அவர்கள் எவ்வளவு வருஷம்? 40 வருடம் நடந்து அவர்களுக்கு என்ன வரலையாமா? ஒரு வியாதியும் வரவில்லை. அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை. அவர்கள் முழுவதுமாக ரட்சிப்பின் பாதையிலே, மீட்பின் பாதையிலே நடந்து தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? அப்பத்தை கொடுத்தார். என்ன கொடுத்தார்? அப்பத்தை கொடுத்தார். யார் புசிக்கிற அப்பம்? அந்த மன்னா. தேவதூதர்கள் புசிக்கிற அந்த மன்னாவை அவர் கொடுத்தார். ஆமென். அப்ப இன்னைக்கு நமக்கு யாரு அந்த அப்பமாக இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வாசிங்க யோவான் 6ஆம் அதிகாரத்துல 48 வாசிங்க. யோவான் 6:48. யோவான் 6:48 வாசிங்க. சீக்கிரம் வாசிப்போம். நானே பாருங்க, ஜீவ அப்பம் நானே. ஆமென். ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுறார். அப்போ பாருங்க, அதைத்தான் நீங்க இங்க வாசிக்கிறீங்க. சங்கீதம் 81ல அது அப்படியே வைங்க. யோவான் 6 ஒருத்தர் அப்படியே வச்சிருங்க. இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 81:16 வாசிங்க. சங்கீதம் 81:16 பாருங்க. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் உன்னை திருப்தியாக்கும். அப்போ தேவன் என்ன கொடுக்கிறார் நமக்கு? கண்மலையின் தேனை. இந்த கண்மலையின் தேன் யாரு? இயேசு கிறிஸ்து. தேன் எதற்கு அடையாளமா இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்போ தேவன் என்ன செய்கிறார்? கண்மலையாக இருந்து, கிறிஸ்துவாக இருந்து, அவரிலிருந்து நமக்கு அப்பத்தையும், அவர் நமக்கு ஜீவ தண்ணீரையும் தருகிறார். ஆமென். நானே ஜீவ தண்ணீர் என்று சொல்றார். இதே நீங்க யோவான்ல வாசிக்கிறப்ப ஜீவ தண்ணீராக அவர் இருக்கிறார். ஒருவன் இடத்துல வரும் பொழுது நான் அவனுக்கு ஜீவ தண்ணீரை தருகிறேன், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அது பரிசுத்தாவிக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்ப தேவன் தன்னுடைய பிள்ளைகளாய் பாருங்க, நான் அதைத்தான் சொன்ன, மீட்பில் இருக்கும் மகிழ்ச்சி என்னது? தேவன் இந்த பூமியில வந்து நம்மை மீட்டு நமக்கு மரணம் இல்லாத ஒரு ஜீவன், நித்திய ஜீவன், என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கிற பாக்கியம். அது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வியாதி இல்லாத ஒரு மகிமையான காரியத்தை கொடுக்கிறார். இது எல்லாம் எப்படி நடக்கும் என்றால், அவரை விசுவாசிக்கிறவனுக்கு இது ஆகும். ஆமென். அவரை விசுவாசிக்கிறவனுக்கு இது ஆகும். பாருங்க, அதனாலதான் அங்க அந்த ஜனங்கள் கேட்கிறாங்க அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ இடத்துல, அது எப்படி அவங்க அந்த அப்பத்தை புசித்தாங்களே என்று சொல்லும் பொழுது வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. யோவான் 6:52 வாசிங்க. பாருங்க, இவன் மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி வாசிங்க. பாருங்க, அவருடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு ஜீவன் இல்லை. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணினருக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். ஆமென். பாருங்க, தேவன் நம்மை கடைசி நாளிலே எழுப்புகிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்றாரு பாருங்க 63ல, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமோ ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பாருங்கள் 49 சொல்றார் பாருங்க, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். பழைய ஏற்பாட்டில் அவங்க புசித்தும் ஏன் மரித்தார்கள் என்றால் அது நமக்கு தெரியும். அவர்கள் என்ன செய்யல? தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாக விசுவாசிக்கல. ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, கானானுக்கு நான் கொண்டு போறேன்னு சொல்றப்போ, அங்கே கானானுக்கு போவதற்கு முன்னால யோசுவாவின் நாட்கள்ல அவங்க என்ன செய்தாங்க? அங்க வேவு பார்க்க போறாங்க. அந்த பட்டணத்தை வேவு பார்க்க போறப்ப அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க? பெரிய ராட்சசர்களாக
பெரிய படைபலம் பெருசா. இன்னைக்கு எப்படி நம்ம சொல்றோம்ல, நமக்கு எதிராளியா இருக்கிறவங்க இன்னைக்கு நம்ம எல்லாம் சின்ன கூட்டமா இருக்கலாம், அவங்க எல்லாம் பெரிய ஆளுகளா இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான பேர் பெரிய பெரிய காரியங்களை செய்யறாங்க, அப்படி இப்படி என்று இன்றைக்கு நாம் மற்றவர்களை பெருமையாக நம்மை சிறுமைப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கோம். அதே போல அன்றைக்கு அவர்களுக்குள்ளாக அந்த அவிசுவாசம் இருந்தது. கவனமா கேளுங்க. அன்றைக்கு இருந்த அந்த இஸ்ரவேலர்கள், அவர்கள் அப்பத்தை புசித்து, தேவனுடைய மன்னாவை புசித்து, அந்த காடையும் புசித்து, அங்கே ஜலத்திலே கழுவப்பட்டிருந்தும் அவர்களுக்குள்ளாக என்ன இருந்தது? அந்த அவிசுவாசம் இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் வசித்து மரித்தார்கள், நானோ வானத்திலிருந்து இறங்கின அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்கிறார். அப்ப இன்றைக்கு நாம் தேவனை முழு இருதயத்தோடு முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையிலே நாம் எதையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அது மட்டுமல்ல, அந்த வார்த்தையை நீங்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் சொன்னேன். ஆமேன் என்று சொன்னால் என்னது? ஏற்றுக்கொள்வது, அதை அங்கீகரிப்பது. அப்ப நம்ம ஜெபிக்கிறப்போ, நம்ம தேவனுடைய வார்த்தையில வாசிக்கிறப்ப ஆமேன் என்று சொல்லும் பொழுது அது தேவனை அங்கீகரிப்பதாக இருக்கிறது. அது தேவனை நாம் மகிமைப்படுத்துவதாக இருக்கிறது. தேவனை நாம் கனப்படுத்துவதாக இருக்கிறது. அதுலதான் என்ன நமக்கு என்ன இருக்குது? அந்த மீட்பிலே முழுமையான மகிழ்ச்சி இருக்கு. பாருங்க, நம்ம ஒன்றும் பெரிய 10 லட்சம் பேரோ 50 லட்சம் பேரோ 5000 பேரோ இருக்கிற பெரிய சபையில் இல்லை. நம்ம ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, சிறு மந்தையே பயப்படாதே. அதனாலதான் இன்னொரு பெரிய காரியம் நீங்க எப்பொழுதுமே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நம்மை யார் பார்த்து அவர்கள் சிறுமைப்பட்டவர்கள், சின்னவர்கள் என்று சொன்னால் வேதம் அதைத்தான் சொல்லுது. ஆண்டவர் அதைத்தான் சொன்னாரு. எங்கே என் நாமத்திலே 2 பேர் 3 பேர் அவருடைய நாமத்திலே கூடியிருக்கிற அந்த இடத்திலே அவர் இருக்கிறார். ஆமென். அப்ப அதனாலதான் பாருங்க, நம்ம 2 பேர் 4 பேர் 10 பேர் 20 பேர் இருந்தாலும் நம்ம மத்தியிலே இருக்கிறார். நம்மளும் கோடிக்கணக்கானவர்களோ மிகப்பெரிய படையோ அல்ல. ஆனால் நமக்குள் இருக்கிறது அவர் படை தளபதியாக இருக்கிறார். ஆமென். நம்மை என்ன செய்ய வல்லவராக இருக்கிறார்? நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்க, அன்றைக்கு அங்க பார்வோன் அவ்வளவு பெரிய படையை திரட்டி வந்தான். அவங்க எல்லாம் நினைச்சிருந்தா தேவன் அந்த இடத்துல இல்லா இருந்தால் அன்றைக்கு இருந்த அந்த எல்லா இஸ்ரவேலர்களையும் கொன்று அல்லது மறுபடியும் சிறைபிடித்து அடிமையாக கொண்டு போயிருப்பார். தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களை காப்பாற்றினார். அதே போல இன்றைக்கும் நமக்கு விரோதமாக என்ன காரியம் யார் என்ன செய்தாலும் பேசினாலும் நடந்தாலும் நாம் அதை குறித்து கவலைப்படாதபடி, அதை பற்றி நாம் சிந்திக்காதபடி தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது, அதுதான் பாருங்க, நம்ம அதை என்ன வாசித்தோம்? அங்க என்ன வாசித்தோம்? அவருக்கு பிரியமாய் இருந்து அவருடைய கட்டளைகளின் கற்பனைகளின்படி செய்கிறவனுக்கு அவர் என்ன கொடுக்கிறாராமா? நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்னார். அப்ப நம்ம அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டது அடையாளம் தான் என்னது? மகிழ்ச்சி. ஆமென். அப்ப இப்ப நித்திய ஜீவன் எங்க இருக்கு என்றால் அது நமக்குள்ளதான் இருக்கு. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுலும் என்ன சொன்னார்? நீங்க வாசிங்க பிலிப்பியர்ல. அவர் சொல்றாரு பாருங்க, வாசிப்போம், சீக்கிரம் வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. நம்ம சீக்கிரம் வாசித்து முடிக்கலாம். பிலிப்பியர் 4:4 வாசிப்போம். சீக்கிரம் எடுத்து வாசிங்க. பாருங்க, கவனமாயிருங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல். இதுதான் தேவன் நமக்குள்ள இருக்கிறது அடையாளம். உலகத்தானை போல எந்நேரம் கவலைப்பட்டு இது நடக்குமா அது நடக்குமா இதாகுமா அதாகுமா அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமா என்று நீங்க என்ன செய்ய வேண்டாம். நீங்க அதைத்தான் அடுத்து 6ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் என்னவா இருந்தாலும் சரி, இது அது என்று தேவன் கோடிட்டு காட்டல. எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு சொல்லணும். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுது, நீங்க ஸ்தோத்திரம் சொல்லிட்டே தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. உங்கள் வேண்டுதலை எடுங்க, விண்ணப்பங்களை எடுங்க. உங்கள் விண்ணப்பங்களை என்ன செய்ய வேண்டுமாமா? ஸ்தோத்திரத்தோடு. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீர் எனக்கு இதை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு நீர் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு இதை செய்ய போறக்காய் ஸ்தோத்திரம் என்று நீங்க அதை உங்களுக்கு கிடைத்ததை போல நீங்க அதை பாவிக்க வேண்டும்.
நம்ம ஜெபிக்கிறதே பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரே எனக்கு கொடுங்க, எனக்கு இது தாங்க, எனக்கு இது வேண்டும், எனக்கு இது நீங்க கொடுத்தே ஆகும்னு நீங்க கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு நீங்க கேட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். தேவன் என்ன செய்தார்? கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். தேவன் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டார். அதனாலதான் என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில முடிந்தது, எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிச்சிட்டேங்கிறார். இனி பாக்கி எதுவுமே இல்லை. ஆண்டவர் இனிமேலா நம்மளை ரட்சிக்க போறாரு, இல்ல இனிமேலா நமக்கு ஏதாவது செய்ய போறாரு? எதுவுமே இல்லை. செய்து வைத்ததை நாம் எடுத்துக்கொள்றதுக்கு ஜெபிக்கிறோம். ஆமென். அப்ப தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து வச்சிருக்காரு. எல்லாவற்றையும் சரியானபடி அங்கே வைத்திருக்கிறதை நம்ம பெற்றுக்கொள்றோம். அதனாலதான் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார். நீங்க கேளுங்க, கேட்டால் கொடுக்கப்படும் என்று சொல்ற. அதனாலதான் பாருங்க, நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அப்ப என்ன செய்யறாராம் தேவன்? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக் கொள்கிறார். அது மட்டுமல்ல, இதை நீங்க எப்படி பெற்றுக்கொள்ள முடியுமாமா? அதைத்தான் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. பிலிப்பியர் 4:8 சொல்லுது, சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே இதுதான் நீங்க சிந்திக்கணும். இன்னைக்கு இதாச்சா அதாச்சா, இது நடக்குமா அது நடக்குமான்னு உலகத்தானே போன உலக காரியங்களை சிந்திக்க வேண்டாம். தேவன் நமக்கு உண்மையானதை கொடுத்திருக்கிறார். நம்ம ஒழுக்கம் உள்ளவைகளை மட்டுமே சிந்திக்க, நீதி உள்ளவைகளை, கற்புள்ளவைகளை, அன்புள்ளவைகளை, நற்கீர்த்திகளை, புண்ணியத்தை, புகழ், தேவன் செய்ய நினைத்ததை, தேவன் எதை நம்மிடத்திலே செய்ய சொன்னார் அதைகளைத்தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நினைத்து கொண்டு அதை மட்டுமே நம்ம பேசிக் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய மீட்பினாலே நமக்கு முழு மகிழ்ச்சி கிடைக்கிறது என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர் வல்லமையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று வேதம் சொல்லும். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அருமையான நேரத்திலே உடைய சத்திய வார்த்தையை வாசிக்கவும் தியானிக்கவும் அதிலே சொல்லப்பட்ட மகத்துவமான காரியங்களை ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நீர் அந்த ஆட்டு இரத்தத்தின் மூலமாய் மீட்டு அவர்களுக்கு வாதை வராதபடி, மரணம் வராதபடி பாதுகாத்து, அது மட்டுமல்ல அவர்களோடு கூட இருந்து அன்றைக்கு அந்த எகிப்தியர் கையில் இருந்து, பார்வோன் கையில் இருந்து, அவனுடைய இராணுவத்தினுடைய கையில் இருந்து நீர் அந்த செங்கடலை பிளந்து நீர் அவர்களை பாதுகாத்தீரப்பா. ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவர்கள் வந்த பொழுது அவர்களை நடுக்கடலிலே அழித்து போட்டு அவர்களை ஒருவனும் மீதியாய் இருக்கவில்லை. அவருடைய ரதங்களும் குதிரைகளும் அங்கே வந்த எல்லா மனுஷ ஜீவராசிகளும் அது அழிந்து போனது என்று பார்க்கிறோம் அப்பா. இயேசுவே, நீர் எவ்விதமாய் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒருவன் எழும்பி என்ன பேசினாலும் எதை செய்தாலும் அது வாய்க்காதே போகும் என்று சொன்னேன். உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. நீர் எங்களோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் அது அற்புதமாய் இருக்கும், ஆசீர்வாதமாய் இருக்கும். அது மட்டுமல்ல, நீர் கண்மலையின் தேனினால் எங்களை திருப்தி ஆக்குகிற தேவனாய் நீரே அந்த கண்மலையாய் இருக்கிறீரப்பா. நீர் பேசும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் அந்த சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தில் இருந்து வருகிற அந்த ஆசீர்வாதங்களை, அந்த மெய்யான சமாதானத்தை, அந்த இரக்கத்தை, கிருபையை, அந்த மீட்பின் அந்த மகிழ்ச்சியை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள தேவ இரக்கம் எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கட்டும். இந்த நாளுக்குரிய எல்லா தேவைகளை, வேண்டுதலை, விண்ணப்பங்களை உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இன்னும் ஆண்டவரே, ஜெபிக்க சொன்ன காரியங்கள், ஜெப தேவைகளையும் ஆண்டவரே, எங்களுடைய குடும்ப தேவைகளையும், சரீர சுகபலம், இன்னும் பிள்ளைகளுடைய காரியங்களையும், இன்னும் வருகிற நாட்களில் நாங்கள் என்ன செய்வோம், எப்படி நடக்க வேண்டும் என எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து இருக்கிறேன். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்ய வல்லவராகி உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி உம்முடைய மீட்பிலே நாங்கள் அனுதினமும் மகிழ்ந்து கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொன்னோம். நாங்கள் மறுபடியுமாக சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உம்முடைய சமூகத்தில் இருந்து நாங்கள் இந்த பூமியிலே செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உடைய கரம் எங்களை வழிநடத்த வேண்டுமா? எங்களை ஒவ்வொருவரை நீர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து பாதுகாக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். ஆமென்.
கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.